6 மாதம் தான் வித்தியாசம். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒன்றாவே இருக்கிற நபர்கள். வேறு ஊர், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. ஆனால் எப்பயுமே 2 பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அது பள்ளி நாட்களில் இருந்து அதுக்கடுத்து வளர 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 நட்பு கூடிக்கொண்டே போனது. அது விடுமுறை நாட்கள் முழுவதும் ஆசிஃபோட தான் இருப்போம். நானும் ஆசிஃபும் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தோம். காலேஜ் முடித்து இது பண்ணுற வரைக்கும் கல்யாண சுந்தர ஹைஸ்கூலில் ஆரம்பித்து புஷ்பம் காலேஜில் வந்து முடித்தோம். ஆசிஃப் அதுக்கு கிளாஸ்மேட்டாக இருக்கும்போதே பின்னாடி தெருவில் தான் இருந்தாப்புல. நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிடே மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி எதனா பேசிகிட்டு இருப்போம். அதே டைமில் அந்த கேசட், ஆடியோ கேசட், வீடியோ கேசட் எக்ஸ்சேஞ்சில் ஆரம்பித்து எவ்ரிடே ஆல்மோஸ்ட் வி மீட் இன் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஆஸ் வெல். ஆசிஃபை பற்றி பேசுகிறதுக்கு நான் அவங்களோட ஆசிஃபோட அக்காவை ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் வந்து ஒரு கலவையில் தான் வந்து ஒரு ஆசிஃபுடைய 12 இயர்ஸ் 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் இருந்தோம். அப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் வந்து படித்தோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். அதில் வந்து 2 பேரும் கை கோத்துட்டு நடந்து தான். அப்போ ஒரு சைக்கிளோ ஒரு பைக்கோ எதுவுமே கிடையாது. நடந்து போய் படித்தோம். அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகள். பெற்றோரின் பிரார்த்தனை, துவா, ஆசீர்வாதம் தான் ஒருவர் கிடைக்கிற முதல் சொத்து, செல்வம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா என்னுடைய பெற்றோர் எனக்கு கிடைச்ச பெரிய பிரசாதம், வரப்பிரசாதம்னு சொல்லலாம். என்னுடைய ஆதாரம் தான். எல்லாருமே என்னுடைய பெற்றோர் தான். என்னை வளர்த்தது, என்னை வந்து ஒழுங்கான கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா இளம் வயதில் என்னை கொண்டு வந்தது என்னுடைய பெற்றோர்களுடைய பெரிய முயற்சி தான் சொல்லலாம். ஆசிஃப் வந்து மாமா பையன். எங்கள் அம்மா தான் மூத்தவங்க. அந்த குடும்பத்துக்கே மூத்தவங்க எங்கள் அம்மா. அடுத்து 4 வருஷம் கழித்து பிறந்தவர் ஆசிஃபோட அப்பா ஷாவுல் அமீன். அவர் எங்களோட தாய் மாமா, பெரிய மாமா அவர் தான். எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தலைமைன்னு சொன்னால் அவர் தான் எடுத்துக்குவோம் நாங்கள். ஸோ அவரோட பிள்ளை, அவரோட கடைசி பிள்ளை இவர். நானும் எங்கள் வீட்டுக்கு கடைக்குட்டி, அவரும் அவங்க வீட்டுக்கு கடைக்குட்டி. அதனால் சேட்டைகளும் அதிகமாக இருக்கும், அன்பும் அதிகமாக இருக்கும், நட்பும் அதிகமாக இருக்கும். எல்லாத்த விடையும் வந்து வித்தியாசமான பழக்க வழக்கங்கள். அதாவது ஒரு படிப்பு, கவிதை, எல்லா கோணங்கள்லேயும் முழுமையான ஒரு நபர் நான் சொல்லணும்னு சொன்னால் அது ஆசிஃபை சொல்லுவேன். ஆசிஃப் நானும் 8th ஒரு 14-15 இயர்ஸ்லேருந்து இன்றைக்கி ஐ எம் 60, இஸ் ஆல்சோ டர்னிங் 60. இட்ஸ் வெரி லாங் ஜேர்னி. அந்த லாங் ஜேர்னியில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்து இப்போ நிறைய பேர் கான்டாக்ட்ஸ்லேயே இல்லை. ஆனால் ஆசிஃப் வந்து அப்போலேருந்து இன்னி வரைக்கும் டச்சில். நான் வெளியூரில் இருந்தாலும் சரி, சில பேர் வெளியூர் போனோன்னு மறந்துடுவாங்க அந்த ஊர்லேயே இருக்கவங்க. ஆனால் ஆசிஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே ஒரு க்ளோஸ்னஸ், அந்த ஒரு ஹம்பிள்னஸ்ஸை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காப்புல. பள்ளத்தில் இருந்த பல குடும்பங்களை மேட்டுக்கு, உயரத்துக்கு அழைத்து சென்ற ஒரு அழகான கிராமம் நான் பிறந்த கிராமம். ஊர் கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு அழகிய கிராமம். ஆண்கள் எல்லாம் தொப்பியுடனும் பெண்கள் எல்லாம் பர்தாவுடன் வெளியே வருவார்கள். அப்படி ஒரு கட்டுப்பாடு. கிராமம் என்று சொன்னாலும் இந்தியாவில் உள்ள அனைத்து வணிகர்களையும் உருவாக்கிய ஒரு ஊர் என்று சொன்னால் நிச்சயமாக பள்ளப்பட்டி என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நகரம். ஊர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும், திருமணம் என்றாலே பள்ளப்பட்டியில் வந்து எல்லா திருமணங்களும் ஒன்றாக நிகழும். தனித்தனியாக இல்லாமல் அனைத்து மாப்பிள்ளைமார்களும் ஒரே மேடையில் அமர்ந்து அழகான ஒரு திருமணம் நடக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஒரே ஊர் என்றால் நிச்சயமாக பள்ளப்பட்டின்னு சொல்ல முடியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பள்ளப்பட்டி கொண்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அருமையான ஒரு கரூருக்கும் திண்டுக்கலுக்கும் இடையே உள்ள அருமையான ஒரு சிறிய கிராமம் பள்ளப்பட்டி. இந்த தலைமுறையில் வந்து இந்த கூட்டு குடும்பத்தில் சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த கூட்டு குடும்பத்தில் வந்து கொண்டு வர்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து முழுமையாக செஞ்சவங்க ஆசிஃபோட அம்மா. அது எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து சமைச்சு போடுறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சதுங்கிறது வந்து அவங்க தான். ஸோ ஆசிஃபுக்கு வந்து அப்பா ஒரு தொழில் முகவரின்னா அம்மா ஒரு குடும்ப முகவரி. எங்களுக்கு எல்லாத்துக்குமே தலைமை வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா எனக்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆசிஃபோட அம்மாவும் அப்பாவும் ஒரு பெரிய முகவரி. எங்களுக்கு முகவரி கொடுத்தவங்க அவங்க தான்.
ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது நாங்கள் வந்து நிறைய வந்து இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இவ்வளோ எல்லாரோடையும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு அந்த பாண்டிங் தான் ஒரு காரணம். எங்கள் சித்தப்பா ஃபேமிலியோடு இருந்தோம். அப்பா ஊரில் இல்லைன்னா கூட எங்களுக்கு வந்து டியூஷன் மாஸ்டர் மாதிரி அவர் சித்தப்பா எடுப்பார். எல்லாருமே ஒரே திண்ணையில் ஒரே ஒரு 3 பக்கம் ஒரு சேர் போட்டுட்டு எங்கள் அண்ணா, நான், ஆசிஃப் எல்லாம் ஒன்றா ஒரே வாசலில் தான் படித்தோம். அவர் வந்து சின்னதுலேருந்தே வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்டைலிஷாக ஒரு ரொம்ப இந்த மாதிரி அடம் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப பொலைட்டாக இருப்பார். அப்போத்துலேருந்தே அவர் அப்படி தான் இருப்பார். எல்லார்ட்டையுமே ரொம்ப அன்பாக அந்த மாதிரி ஒரு அரவணைப்பாக இருப்பார். சின்ன ஆசிஃப் நிறைய குறும்பு பண்ணுவார். நிறையாவே சேட்டைகள்லாம் நடக்கும் அங்கே. அதுக்கேற்ற பரிசுகளும் அவருக்கு கிடைக்கும். என்ன நானும் அது மாதிரி தான் பண்ணி வாங்கினது உண்டு. பட் ஆனால் என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் பெரியவர் இருந்தாலும், குடும்பத்துக்கு பெரியவராக இருந்தாலும், எவ்வளோக்கு எவ்வளோ இவர் சேட்டை பண்ணாலும் கூட வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவர் வந்து ரொம்ப பெரிய செல்லப்பிள்ளை. அவர் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அவங்க அப்பா மாதிரியே ஒரு அழகானவர். அதாவது வைரமுத்து ஒரு வரியில் சொல்வார் அவங்க அப்பாவை பற்றி, பொன்னிற செம்மல் மாதிரி ஒரு தோல் உடையவர் அவர் அப்படின்னு அவரோட கடையில் வந்து ஒரு கவிதை பாடியிருப்பார். அது மாதிரி தான் ஆசிஃப். அவங்க அப்பா மகாராஜா, இவர் இளையராஜா. இந்த பள்ளப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி என்று ஒரு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒன்று இருக்கிறது. அதனுடைய தாளராக என்னுடைய தந்தையார் வெகு காலம் இருந்தார். அவர் வணிகத்திலையும் குடும்பத்திலும் செய்த பங்களிப்பை விட அந்த பள்ளிக்காக செய்த அவருடைய பங்களிப்பு அதிகம் என்றே சொல்ல வேண்டும். பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை எல்லா மாணவர்களையும் 100% விழுக்காடு வெற்றி பெற செய்த ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியவர். கலவை என்னை வளர்த்தது உணவல்ல, அந்த மண்ணின் வாசம் அப்படின்னு அழகாக சொல்லலாம். அந்த ஊரை ஒரு அருமையான சிறிய கிராமம். நான் வளர்ந்தது 7ஆம் வகுப்புறை படித்தது அந்த கலவை கிராமத்தில் தான் படித்தேன். அழகிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா 80% பேர் கல்வியறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய குடும்பம் பள்ளப்பட்டியிலிருந்து வந்ததுனால வந்த பள்ளப்பட்டியார் குடும்பம் அப்படின்னு எங்கள் குடும்பத்தை அழைப்பார்கள். கிராமம் ஃபுல்லாகவே அப்படி தான் அழைப்பாங்க. எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அந்த மரியாதை வந்து உண்மையிலே எங்களுடைய தாத்தா காலத்திலிருந்து அவர்கள் உருவாக்கி அந்த சமூக பணிகளோடு அவர்கள் செய்ததால் அந்த ஒரு மரியாதை அந்த குடும்பத்துக்கு இருந்தது. பள்ளப்பட்டியார் குடும்பம் என்று அழைக்கப்பட்டது. அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாருமே வந்து அவருக்கு இருந்த வசதிக்கு, அவங்க அப்பா கொடுத்த வசதிக்கு அவர் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் ஒரு கட்டுப்பாடான ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை அது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கை அது. அவர்கிட்ட பழகினவங்க என்னைக்கு பழகினாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நண்பர்கள். எப்போ பழக ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நாள்லேருந்தே அவங்க இன்னைக்கு வரைக்கும் நண்பர்கள். அது அவருடைய தனித்துவம்னு நினைக்கிறேன். யாரையும் அவராக கோச்சிக்க மாட்டார். டவுன் டு எர்த்துமாங்கல்ல, அது மாதிரி ஒரு பர்சன். இப்பயும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா நான் படித்த வகுப்பு 7ஆம் வகுப்பு வரை படித்தேன். என்னுடைய சகோதர சகோதரிகள்லாம் அங்கே தான் படித்தோம். நான் 7ஆம் வகுப்பு வரை படித்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நான் படித்த பள்ளி வந்து ஒரு மண்ணில் தரையில் உட்காந்து மேலே கீத்து கொட்டாக தான் இருக்கும் எங்கள் பள்ளியில். பெரிய வந்து எந்த விதமான வசதிகளும் இருக்காது. இதெல்லாம் கூட எனக்கு என்ன சிறப்பு நினைக்கிறேன்னா, நான் என்னுடைய வகுப்பறையிலிருந்து நேராக பார்த்தீங்கன்னா அந்த சங்கர காஞ்சி மடத்தினுடைய பெரியவருடைய மடம் அந்த இருக்கும். தினந்தோறும் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சி உண்மையிலேயே வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் பள்ளியினுடைய அளவை விட எங்களுடைய விளையாட்டு மைதானம் பெருசாக இருக்கும். எங்களுடைய கலவை பள்ளியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் காம்பவுண்ட்லாம் இருக்காது. கருவேல மரங்கள் தான் சுற்றிலும் காம்பவுண்டாகவே இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு. சுற்றிலையும் மரங்களாக இருக்கும், கருவேல மரங்கள் தான் இருக்கும். அதை தாண்டி யாரும் வர முடியாது. அது மாதிரி வந்து காம்பவுண்ட் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த பள்ளி. அது என்னை உருவாக்கிய ஒரு பள்ளி. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாத்தா காலத்திலேருந்து என்னோடய அப்பா வந்து எல்லாருமே அதில் படித்து அங்கே வளர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய லைஃப் வந்து தஞ்சாவூரில் செட்டில் ஆச்சு. நான் வந்து 10th அவர் வந்து ஒரு 6th 7th ஜாயின் பண்ணோம். அங்கே நடந்து வாக்கிங்கில் ஸ்கூல் போன மாதிரி இங்கே வந்து ரிக்ஷாவில் தான் ஸ்கூல் போவோம். அதெல்லாம் நானும் ஆசிஃப் மட்டும்தான் ஒன்றா தான் போனோம். அண்ணாலாம் அப்போ கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. அவங்கெல்லாம் காலேஜ் லெவல் போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் ஒன்றாவே இருந்து ஒன்றாவே இது பண்ண மாதிரி எனக்கு. ஏன்னா எனக்கும் ஆசிஃப்க்கும் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. 2 years தான்.
அந்த 2 இயர்ஸ் நான் முன்னாடி பிறந்ததுனால அக்காவாக இருக்கணும் தவிர நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். கலவையிலிருந்து தஞ்சாவூருக்கு வந்தது ஒரு பெரிய இனிய அனுபவம்னு சொல்லலாம். எங்களுடைய நிறுவனம் மகாராஜா சில்க் ஹவுஸ் தஞ்சாவூரில் ஆரம்பிக்கும் போது எங்கள் குடும்பம் ஃபுல்லாக வந்து தந்தையார், என்னுடைய பெற்றோர், சகோதர சகோதரி எல்லாருமே வந்து தஞ்சாவூர் ஷிஃப்ட் ஆகி வந்தோம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்து வந்து நான் இங்கே கல்யாணசுந்தரம் மேல்நிலைப்பள்ளின்னு ஒரு பள்ளியில் படித்தேன். ரொம்ப ஒழுக்கமான ஒரு பள்ளின்னா வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து கல்யாணசுந்தரம் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு அழகான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் நான் படிக்கும் போது எல்லா ஸ்டேட் ரேங்க்கும் வந்து அந்த பள்ளி தான் வாங்கும். அப்படி ஒரு அழகான பள்ளி. அந்த பள்ளியில் தான் நான் படித்தேன். அதுலேயுமே நானும் என் சகோதரிகள் தான் ஒன்றா போவோம். அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வாழ்க்கை இம்ப்ரூவ் பண்ணானோடனே சைக்கிள் ரிக்ஷாவில் போவோம். நானும் என்னுடைய சகோதரியும் சைக்கிள் ரிக்ஷா தான் போவோம். இங்கேயுமே அவருக்கு நான் பாதுகாப்பு, எனக்கு அவர் பாதுகாப்புன்ற முறையில் 2 பேரும் ஒன்றா போவோம். போகும்போது ஒன்றா போவோம், வரும்போது ஒன்றா வருவோம். சில காலகட்டங்களுக்கு அப்புறம் அவர் படிப்பு முடித்த பிறகு அப்போ தான் எனக்கு சைக்கிளே வாங்கி கொடுத்தாங்க. அந்த சைக்கிளை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து துடைத்து ரொம்ப அழகு படுத்துவேன். நான் அதை பெயிண்ட் பண்ணுவேன். என்னென்னலாம் அந்த சைக்கிளுக்கு அழகு, ஏன்னா அப்படி ஒரு முதல் முறையாக கிடைத்தது ஒரு சைக்கிள் அது. அதனால் வந்து அவ்வளோ அழகாக வச்சுப்பேன். அதுதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். அது மாதிரி இந்த பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்து படித்தேன். நான் என்னுடைய +2 முடிக்கிற வரைக்கும் அங்கே தான் படித்தேன். என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய 10ஆம் வகுப்புலேருந்து தான் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடியில் படிப்பில் பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்தேன். 10ஆம் வகுப்புலேருந்து என்ன மாற்றம் என்னில் நிகழ்ந்தது தெரியல. அப்படி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். நல்லா படித்தேன். +2வில் நல்ல மார்க் எடுத்தேன். அடுத்தது கல்லூரி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டி புஷ்பம் கல்லூரியில் படித்தேன். இன்றைக்கி வந்து தஞ்சை மாவட்டத்தில் ஒரு விவசாய மாவட்டத்தில் படிப்பறிவே இல்லாத ஒரு சமூகத்தை வந்து படிப்பறிவை உருவாக்கியது அந்த கல்லூரின்னே சொல்லலாம். ஒரு அழகான ஏவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரின்னு ஐயா பெரியவர் வந்து துளசியா வாண்டையார், அவரை வந்து தினந்தோறும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு காந்தியடிகளை வந்து நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு, விவேகானந்தரை நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர் மூலமாக எனக்கு கிடைச்சுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சார். அவருடைய கல்லூரியும் அது மாதிரி கொண்டு வந்தார். எந்த விதமான நன்கொடையும் வாங்காமல் ரொம்ப அழகாக கொண்டு போனார். அந்த கல்லூரியில் நான் பிகாம் படித்தேன். ஒரு பன்முகத்தன்மை வந்து அப்பயே இருந்துச்சு. 20 வயசில் வந்து வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான நோக்கங்கள், எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற தன்மை. இன்னும் சொல்லப்போனால் அவர் முதல்ல நல்லா படித்தவர் இல்லை, அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். பர்டிகுலராக அந்த ரோட்டரா கிளப்பில் இருக்கும்போது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் 2 ப்ராஜெக்டை குறிப்பாக சொல்லணும்னு பார்க்குறேன். ஒன்று வந்து கம்ப்யூட்டர். அந்த டைமில் வந்து வெரி ரேர் திங், அப்போ தான் இன்ட்ரொடியூஸ் ஆகுது மார்க்கெட்டில். இல்லை வெரி ஃபியூ பேங்க்ஸ் யூஸ் டு ஹேவ், கம்பெனிஸ்லாம் கூட வரல. இப்போ ஸ்கூல்லலாம் நாங்கள் படிப்போம், கம்ப்யூட்டர்னு புக்கில் பிரிண்ட் ஆகியிருக்கோம், ஃபிசிக்கலாக யாருக்கும் தெரியாது. அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது வந்து தஞ்சாவூரில் ஒரு பெசன்ட் ஹாலில் வந்து ராஜா ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரை ஒன்று வச்சு டெமோ பண்ணி காட்டணும். அது ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டு. இந்த சோஷியல் இதில் வந்து அது ஆசிஃப் கொடுத்த ஐடியா. அது அந்த ரொம்ப நல்ல இதாச்சு, பாப்புலர் ஆச்சு, எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆச்சு. அது ஒன்று. ரெண்டாவது சோஷியல் சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் வண்டி ஹெட்லைட்லலாம் நடுவில் புல் சைன்னு சொல்லிட்டு ஒன்று ஓட்டுவாங்க. அது கருப்பாக ஒரு இது டாட் மாதிரி வைப்பாங்க. ஏன்னா உள்ளே இருக்க ஃபிலமெண்ட் எதிரில் வண்டி, அந்த காலத்து பல்பெல்லாம் வேறு. ஸோ அந்த ஃபிலமெண்ட் எதிரில் இருக்கிறவங்களுக்கு வண்டி கண்ணு தெரியாதுன்றதுக்காக நடுவில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க பிளாக் கலர். ஸோ அது ஒரு சோஷியல் ப்ராஜெக்ட் பண்ணோம். அது எல்லா வண்டியும் நிறுத்தி போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதெல்லாம் ஆசிஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாப்புல. வழக்கமாக இந்த பள்ளி கல்லூரியில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய அதிகாரிகள் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் தான் எல்லாருடைய கனவுகளாக இருக்கும். ஆனால் என்னையை பொறுத்தளவு நான் வந்து பெரிய வணிகனாக ஆகணும், ஒரு பெரிய உச்சத்தை தொடரணும், வணிகத்தில் பெரிய உச்சத்தை தொடரணும்னு தான் நினச்சேன் நான்.